என்னங்க இது தமிழ்நாட்டுக்கே ஒரு ஷாக் நியூஸா இருக்கு. திமுகவும் அதிமுகவும் ஒண்ணா இணைய போறாங்களாம். அதுவும் ஒரே ஒரு நபருக்கு எதிராக, அதுவும் விஜய்க்கு எதிராக ஒண்ணா இணைந்து ஆட்சியை பிடிக்க போறாங்களாம்னு ஒரு ரூமர்ஸ் போய் கொண்டு இருக்கு. இரண்டு கட்சிகளும் ஒண்ணா இணைந்து பேசிக் கொண்டிருக்காங்கன்னு ஒரு ரூமர்ஸ் போயிட்டு கொண்டு இருக்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோல சொல்றோம். கொஞ்சம் டீப்பா ஆனா பியூட்டிஃபுல்லா அனலைஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் டோப் வித் நலீஃப். நான் உங்கள் நலீஃப். 2026 தேர்தல் நடைபெற்று சில தினங்கள் தான் என்ன, அதாவது வாக்குகள் எண்ணி விஜய் 108 இடங்களை கைப்பற்றி சில தினங்கள் தான் ஆகுது. இந்த நிலையில ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக திமுகவும் அதிமுக ஒன்னா இணைய போறாங்கன்னு இன்டர்நெட் முழுமையாக ரூமர்ஸ் ஓடிக்கொண்டே இருக்கு. ஒரு பக்கத்துல பார்த்தா ஸ்டாலின் நம்மளோட எடப்பாடி பழனிசாமியை பார்த்ததாகவும் அவரோட பேசியதாகவும் தகவல் வருது. இது எந்த அளவு கன்ஃபார்ம் இல்லை. ஆனா இன்னொரு பக்கத்தால டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திக்க நேற்று போயிருக்காரு. ஆளுநரை சந்திச்சிட்டு அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லி கட்டாயப்படுத்திருக்காரு. அதனால நாளை மேலாந்தி தேதி நடைபெறவிருந்த முதல்வர் பதவியை ஏற்றுக்கொள்ற விழா தற்பொழுது ரத்தாக இருக்கின்ற தகவலும் வந்திருக்கு. எது எவ்வாறு போனாலும் பரவாயில்லைங்க. இந்த திமுகவும் அதிமுகவும் ஒருவேளை இணைஞ்சால் அரசியல்ல என்னென்ன மாற்றம் நடக்கும் என்பது அழகா எளிமையா உங்களோட புரிய வைக்கத்தான் இந்த வீடியோக்குள்ள வந்திருக்கேன். உண்மையிலே முதலாவது திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் இணைய போல என்ன நடக்கும்னா, ஒருவேளை இந்த இரண்டு கட்சிகளும் இணைந்தா அடுத்த முறை 2031 தாவேகா கட்சி பெருவாரியான இடங்களை கைப்பற்றும் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. ஏன்னா இதுவரைக்கும் தாவேகாவும் 108 இடங்கள் வாய்ப்பு வந்திருக்கு. அப்படி பார்க்க போனா மக்கள் கூடுதலாக விரும்புறது தாவேகாட ஆட்சியை, விஜய் அவர்கள் ஆட்சியை. இது நீடிக்காம இந்த வருடம் போனால் மீண்டும் ஒரு தேர்தல் வழக்குல கிளீன் ஸ்வீப் பண்ணக்கூடிய ஒரு நிலை டிவிகேக்கு ஏற்படும். அதே போல திமுக ஒரு கொள்கை, அதிமுக ஒரு கொள்கை, இரண்டு கட்சிகளும் இணையக்குள்ள கொள்கை எதிர்ப்பு உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உண்மையிலே பார்க்க போனா திமுக ஒரு வழியான போது, அதிமுக இன்னொரு வழியான போது. இந்த இரு கட்சிகள்ல இணைவு பதவிக்கான இணைவாக இருக்கும். மக்கள் மத்தியில பேரதிர்ச்சி ஒன்று ஏற்பட காத்திருக்கு. மக்கள் மத்தியில குழப்பம் ஒன்று ஏற்படும். நாங்க இவ்வளவு காலமும் இரட்டை இலைக்கு போட்டோம், நாங்க இவ்வளவு காலமும் புதிய சூரியனுக்கு போட்டோம், என்னடா இப்ப இரண்டு இணைஞ்சிருக்கு, ஒரு நடிகனுக்காக, ஒரு நபருக்காக, ஒரு சிங்கத்துக்காக இணைஞ்சிருக்கா என்று மக்கள் மத்தியில கேள்வி எழும். அவ்வளவு பவர்ஃபுல்லான விஜய் என்ற ஒரு கேள்வி அவங்களோட கட்சிக்குள்ளாரே எழக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இதனை புரிஞ்சு கொண்டு திமுக அதிமுக சேருமா சேராதா என்பதுதான் கேள்விக்குறியா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே திமுகவும் அதிமுகவும் ஒன்றா இணையுமா? அப்படி ஒன்றா இணைஞ்சா தமிழக அரசியல் என்ன நடக்கும்? தமிழக அரசியல் முழுமையாக மாறுமா மாறாதா? இந்த கேள்விக்குரிய பதில கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல இந்த கட்சிக்குள்ளார இருக்கிற பாரம்பரிய உறுப்பினர்கள் இருக்கிறீங்கன்னா பாரிய பிளவு ஒன்று ஏற்பட காத்திருக்கும். ஏன்னா திமுகவுக்காக 50 வருட கணக்குல அந்த கட்சிக்காகவே உழைச்சிருப்பான். அதிமுகவுக்காக அந்த உறுப்பினர் அந்த கட்சிக்காகவே 50-60 வருடங்களாக உழைக்கக்கூடிய ஒரு நிலை இருந்திருக்கும். இப்ப இந்த இரண்டு கட்சிகளும் ஒன்றிணைவால, இரண்டு கொள்கைகளும் எதிர்ப்பின் ஒன்றிணைவால அரசியல் மாற்றம் நிகழும். ஆனா அவங்களோட அரசியல், திமுக அதிமுக அரசியல் அஸ்தமனமாகும். அதாவது இதோட முடிவுக்கு வரும் என்ற ஒரு நிலை தான் உருவாக கூடுதலான வாய்ப்பு இருக்கிறதாக நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதே போல இந்திய அரசியல்ல பாரம்பரியமாக ஒரு நடப்பு இருக்குங்க. அதிமுக விரும்பாதவன் திமுக ஓட்டு போடுவான், திமுக விருப்பம் இல்லாதவன் அதிமுக ஓட்டு போடக்கூடும். இந்த ரெண்டு கட்சிகள்ல எதிர்ப்பு வாக்கு தாவேகா, அதே போல நாதாக்கா, அதே போல பாமக, அதே போல விசிகா என்ற கட்சிகளுக்கு பெருவாரியாக போறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆகையால இந்த திமுக மற்றும் அதிமுக ரெண்டும் இணைஞ்சா அந்த ரெண்டு கட்சியிலையும் அரசியல் அஸ்தமனமாகும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ரெண்டு கட்சியும் இணையுமா இணையாதா? அதே போல லேட்டஸ்ட் நியூஸாக வந்தது, ஆளுநர் விஜய் அவர்களுக்கு தனது பெரும்பான்மையை நிரூபிக்க கூறி கூறியிருக்காரு. உண்மையிலே தாவேகா 108 இடங்களை கைப்பற்றிருக்கு. அதே போல காங்கிரஸ் இதனோட இணைஞ்சலால இந்த மேல 5 இடங்கள் வந்திருக்கு. மொத்தமாக 113 இடங்களை கைப்பற்றி கொண்டிருக்கு. இன்னும் பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னா இன்னும் 5 சீட்டுகள் தேவை. இதை எவ்வாறு விஜய் அவர்கள் பெற போறாரு, அவரை பெரும்பான்மையை எவ்வாறு நிரூபிக்கப்படுறாரு பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். திமுக அதிமுகவிலிருந்து 5 இடங்களை பெற்றுக் கொள்வாரா அல்லது தனித்து போட்டியிட்ட கட்சிகளிலிருந்து அவர் பெற்றுக் கொள்வாரா பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் எங்களோட நினைப்பு என்னன்னா, அடுத்த முதல்வர் விஜயாகத்தான் இருப்பார்னு நாங்க நினைக்கிறோம். நாங்க வாழ்த்துக்களை கூறுறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக அரசியல் இப்ப சூடு பிடிச்சிருக்கு. அடுத்த முதல்வர் யாரு? அதாவது தேர்தல் நடந்து தேர்தலில் ஒருவர் வெற்றி பெற்றும் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க இயலாமல் இருந்தும் அடுத்த முதல்வர் யாராக வருவார் என்பது தமிழக சட்டமன்றத்தில் ஒவ்வொரு நாளும் சூடு பிடிச்ச விஷயமாவே மாறிக்கொண்டிருக்கு. ஒன்றை நிர்ணயிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கு தமிழக சட்டமன்ற தேர்தல்.
பெருவாரியான மக்கள் விரும்புவது விஜய இந்த அதிமுக, திமுக 2 கட்சிகளும் இணைந்தால் அது ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலை ஏற்படும். பொறுத்தது பார்க்கலாம். மக்களை நீங்க கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.